சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் 1.48 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மகளிர் உரிமைத் தொகையில் புதிய விண்ணப்பதாரர்களை பெறுவதற்கான விண்ணப்பங்களை சேர்க்கும் முடிவு தமிழ்நாடு அரசால் எடுக்கப்பட்டது. அதன்படி ஜூன் மாதத்தில் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் 1.48 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் விண்ணப்பதாரர்களில் வங்கி கணக்கில் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக 8 தாசில்தார் மற்றும் 101 துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டன. தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக 1.63 லட்சம் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக 1.6 லட்சம் மகளிர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.